ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டுடே லஞ்ச் நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கா, புர்கோலி குடமிளகா பொரியல், மொச்சக்கொட்டை காரக்குழம்பு, லெமன் சாதம், நேற்று வச்ச ரசம், கருவாடு தாங்க. புர்கோலி பொரியல் பொரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு பூண்டுமே போட்டு நல்லா வணக்கிடலாம். அடுத்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டுருவோம். கருவேப்பிலை வெங்காயம் போட்டுடலாம், நல்லா வணக்கி வரட்டும். அடுத்துமே வந்து புர்கோலியுமே போட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பொரியல் வந்து நம்ம சாப்பாடு காரக்குழம்புக்கெலாம் நல்லாவே இருக்கும். வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொரியல். நேற்று ஊருக்கு போயிருந்தனால வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. நல்லா பச்சை பசேன்னு பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. சரி, இது இன்றைக்கி பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொரியல் பண்ணியாச்சு. இன்றைக்கி எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான், நான்வெஜ் கிடையாது. கரம் மசாலா கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சா சூப்பராக வெந்து வந்துடும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா லெமன் சோறுமே அதுவுமே ரெடி பண்ணிட்டேன். நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க. மணி 12 மணிக்கு மேலே தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். மணி 1:45 ஆகிடுச்சி. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அடுத்து வந்து ஒரு குக்கர் வச்சிடலாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். குக்கரில் வந்து இந்த மொச்சக்கொட்டை குழம்பு வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நம்ம வந்து எப்பயும் புளி குழம்பு வைக்கிற வட்டாலே வைக்கலாம், வானல்லே வைக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகும். சரி, மொச்சக்கொட்டை வந்து வேகணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி குக்கரில் வச்சேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா மொச்சக்கொட்டை நல்லா கழுவி வச்சு, சிகப்பு மொச்சை இது வந்து புளி குழம்புக்குனே வாங்குவாங்க. சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், எண்ணெய் காஞ்சினா பயிரையும் போட்டு நல்லா வணக்கிடலாம். நல்லா வெடித்து வரும், பட்டுன்னு தெரிக்கும். அப்போ தான் வந்து நம்ம வெங்காயம் பூண்டையுமே போடணும். சின்ன வெங்காயத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. அடுத்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். வெங்காயம் பூண்டுமே போட்டுடலாம். நல்லா வெங்காயம் பூண்டு போட்டு அந்த மொச்சக்கொட்டை வாசனையும் அந்த வெங்காயம் பூண்டு வாசனையும் நல்லா சூப்பராகவே இருக்கும். பொரியலுமே ரெடி ஆகிடுச்சு, போட்டாச்சு. வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கி வரட்டும். தக்காளியுமே வந்து ஒரு 2 தக்காளி மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். புளியுமே கரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோ தக்காளியுமே ஊற்றி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போல் கொஞ்சம் கொதிக்கட்டும். அடுத்து நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டுக்கலாம். புளியுமே கரைச்சி வச்சுருக்கேன். சாப்பாடு சூப்பர், லெமன் சாப்பாடு சரி ரெடி ஆகிடுச்சு. அப்பளமும் பருத்தாச்சு. கருவாடு, ரசம் பாருங்கள். அந்த குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். மழை இந்த கிளைமேட்டுக்கு சும்மா செம்மையாக இருக்கும் காரக்குழம்பு. என்னோடய வீடியோக்கள் எல்லாரும் பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.